ஏசாயா அதிகாரம் 42. இதோ, நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் பிரஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இழக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது: நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறல் ஆயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்தரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரியர் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கெம்பீரித்து பர்வதங்களின் கொடுமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் மூண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளைப் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளில் உள்ள பூண்டுகளையெல்லாம் வாட பண்ணி ஆறுகளை திட்டுகள் ஆக்கி ஏரிகளை வற்றிப்போக பண்ணுவேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னிடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய். அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான். கர்த்தர் தமது நீதிய நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவலறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின்வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார்? யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்புக் கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவிகொடாமலும் போனார்களே. இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்கினி ஜுவாலைகளை கொளுத்தியிருந்தும் உணராதிருந்தார்கள். அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள்.
தொடர்ந்து ஏசாயா 42 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இந்த அதிகாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுக்கு விரோதமான வழிபாட்டு காரியங்களை படிப்படியாக கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். இதிலே இஸ்ரவேல் தேசம் யெகோவாவின் தாசன் என்று அழைக்கப்படுவதையும் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவும் யெகோவாவின் தாசன் என்று அழைக்கப்படுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 10 அதிகாரம் 45 வசனத்திலே, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியன் கொள்ளும்படி வராமல் ஊழியன் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று அங்கே அவரை ஊழியக்காரராக, தாசனாக தெளிவாக சொல்லப்படுவதை பார்க்கலாம். அதேபோல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 17 முதல் 21 வரை உள்ள வசனங்களிலும் ஏசாயா கூறிய வார்த்தைகள் மீண்டும் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டவை அன்று அங்கே விளக்கப்படுகிறது. ஏசாயா 42 அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமரப் பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இதோ என்பது எக்காலம் ஊதியது போன்ற ஒரு அழைப்பு. இது இயேசு கிறிஸ்துவை கவனிக்கும்படியாக அழைக்கும் அழைப்பாகும். 3 வசனம், அவர் நெரிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையையும் ஊழியத்தையும் பற்றி சொல்கிறதாயிருக்கிறது. அவர் நெரிந்த நாணலை முறியாமலும் என்பது அவர் பாவத்திற்கு எதிராக செயல்படாமல் இருப்பதை குறிக்கிறது. அதாவது பாவம் தன்னுடைய விளைவை தானாகவே கொண்டு வரட்டும் என்று அவர் விட்டுவிட்டார். மங்கி எரிகிற திரியை அணையாமலும் என்பது ஒரு மனிதன் தொடர்ந்து பாவம் செய்யும் பொழுது இறுதியிலே ஒரு நாளில் அது தீயாக பற்றி எரிவதை காண்பான் என்பதை குறிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். இது எப்பொழுதுமே மாறாதது. நாம் அதை மாற்ற இயலாது. இந்த பகுதி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய ஊழியக்காரன் என்று விளக்குகிறது. தொடர்ந்து ஏசாயா 42 அதிகாரம் 6, 7 வசனங்களை பாருங்கள். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இயேசு பூமியில் இருந்தபொழுது இந்த அற்புதங்களை எல்லாம் செய்தார். இவை அவருடைய ராஜ்யத்துவத்தை நிரூபிக்கிறவைகளாக இருக்கின்றன. அவர் உலகத்தின் வெளிச்சமாக வந்தார். வயதான சிமியோன் தீர்க்கதரிசி மூலமாக சொன்னது போல, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் அவர் இருக்கிறார். தொடர்ந்துள்ள வசனங்களிலே ஏசாயா விக்கிரகங்களுக்கு எதிரான தேவனுடைய இறைமை சார்ந்த தர்க்கத்தை நம்முள் வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏசாயா 42:8 பாருங்கள். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். தேவன் தம்முடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடுப்பதில்லை, அதை பகிர்ந்து கொள்வதில்லை. தொடர்ந்து உருவங்களுக்கு உண்டாகும் அழிவை குறித்து அவர் சொல்லுகிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பே இதை கொண்டு வருகிறது. வசனம் 15 பாருங்கள். நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளிலுள்ள பூண்டுகளை எல்லாம் வாடப்பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றிப் போகப் பண்ணுவேன். தேவனுடைய நியாய தீர்ப்பினால் இந்த பூமியும் பாதிப்பிற்கு உள்ளாகும் என்று இங்கே பார்க்கிறோம். 16 வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இவ்விதமாகவே தேவன் தமக்கு சொந்தமானவர்களை நடத்துகிறார். நமக்கு எதிர்காலத்தை பற்றி தெரியாது, ஆனால் அவர் அப்படி அல்ல. அவர் மேல் விசுவாசம் வைக்கிற எல்லாரையும் அவரே நடத்துகிறவராயிருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுக்கிறார். அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற உங்களை அவர் கரம் பிடித்து வழி நடத்துவார். ஏசாயா 42:17 பாருங்கள். சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி
வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி, நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். உருவ வழிபாடு செய்கிறவர்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிக்கையாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 42:19 பாருங்கள். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? தன்னுடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேலரே இந்த விதமான குருட்டு ஊழியக்காரராய் இருக்கிறார்கள் என்று இங்கே கர்த்தர் அடையாளம் காட்டுகிறார். ஏசாயா 42:22 பாருங்கள். இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவலறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி, விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். இது தேவ ஜனங்கள் மீது வருகிற தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பாகும். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றியே இங்கே சொல்லப்படுகிறது. இந்த ஜனமோ கொள்ளையிடப்படும், சூறையாடப்படும் என்கிறார். ஏனென்றால் அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி விக்கிரகங்களுக்கு நேராக சென்று விட்டார்கள். ஆம், தொடர்ந்து 42:24 பாருங்கள். யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்புக் கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே. இங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரும் காரியங்களை பற்றியே சொல்லப்படுகிறது. தேவன் அவர்களை சிதறடித்தார், ஆனால் மீண்டும் அவர்களை கூட்டி சேர்ப்பார். வசனம் 25. இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்கினி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராதிருந்தார்கள். அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள். தேவனுடைய சிட்சை இஸ்ரவேல் ஜனங்களை மனம் திரும்பி அவரிடத்திலே வர செய்யவில்லை என்றே பார்க்கிறோம். அவர்கள் உணராமல் சென்றார்கள். இது தேவனுடைய நோக்கத்தை தவறாக்கிவிட்டது இல்லையா? நாம் இதை குறித்து அடுத்து வரும் அதிகாரத்திலே பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சிட்சைக்குள்ளாக நாம் இந்த நாட்களிலே கடந்து வந்து கொண்டிருப்போம் என்றால் நம்மை நாமே சற்றே சிந்தித்து பார்ப்போம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒரு முறை கூட நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களைப் போல உம்முடைய அன்பை அறிந்தும் உம்மை விட்டு நாங்கள் தூரம் போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். நாங்கள் உணர வேண்டிய காரியங்களை உணர்ந்து கொள்ள தூய ஆவியானவரே எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களிலே யார் யார் சிட்சைகளின் நாட்களை கடந்து வந்து கொண்டிருந்தாலும் அதை உணராமல் இருக்கிறோமோ, அதை உணர்ந்து கொள்ளும் கிருபையை தேவனே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.